Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்தப்பல தான் ஒரு சூப்பரான மிரர் எஃபெக்ட் தான் வந்து நம்ம மேக் பண்ண போறோம். இந்த மிரர் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எடிட்டர்ஸ் Efx எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க. பட் நம்ம வந்து என்ன பண்ணிருந்தோம்னா இத வந்து Alight மோஷன்ல மேக் பண்ணி ஒரு 2 days பேக் பாத்தீங்கன்னா நம்ம வந்து Instagramல போஸ்ட் பண்ணிருந்தோம். நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்துச்சு. என்கிட்ட கேட்டிருந்தீங்க நிறைய பேர் எங்களுக்கு அந்த மிரர் எஃபெக்ட் வேணும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல யூஸ் பண்ணி இந்த வைப் எஃபெக்ட் இதே மாதிரி நிறைய எஃபெக்ட் வந்து கேட்டிருந்தீங்க. அத வந்து நான் மொத்தமா டுட்டோரியல் போட முடியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப வீடியோ வந்து லென்த்தா போயிடும். சோ நான் என்ன பண்றேன்னா அந்த வீடியோ நான் Instagramல அப்லோட் பண்ண வீடியோவை பார்ட்டா வந்துட்டு நான் உங்களுக்கு டுட்டோரியல் வந்து பண்றேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ गाइस இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ வந்து எதுல எடிட் பண்ண போறோம்னா Alight மோஷன்ல தான் எடிட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா Alight மோஷன் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. சோ ஓபன் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் ரேஷியோஸ் வந்து செட் பண்ணிருங்க. நான் பாத்தீங்கன்னா 16:9 தான். ஓகேங்களா? சோ தென் நான் ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சோ கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ, அதாவது ஒரு போட்டோ இல்லனா ஒரு வீடியோ ஒரு 1.30 செகண்ட்ஸ்க்கு வந்து நான் எடுத்துர்க்கேன். இன்னொரு போட்டோவா பாத்தீங்கன்னா அதே செகண்ட்ஸ்க்கு எடுத்தேன். அதாவது டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து ரெடி பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா இந்த 1.30 செகண்ட்ஸ் இருக்குல அதுல வந்து நீங்க வந்து மார்க் பண்ணனும். அதாவது எவ்வளவு டியூரேஷனுக்கு உங்களுக்கு மிரர் எஃபெக்ட் வேணும் அப்படிங்கறத மார்க் பண்ணனும். சோ என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு நான் வந்து 0.20 செகண்ட்ஸ்க்கு ஒரு மார்க் வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு ஒரு மார்க், அடுத்து ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு ஒரு மார்க், அடுத்து ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு ஒரு மார்க், அடுத்து ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு ஒரு மார்க். ஓகேங்களா? சோ இதே போல வந்துட்டு நான் வந்து மார்க் வச்சுக்கிறேன். வச்சிட்டு என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதுல போனீங்கன்னா டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் அப்படினு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு மிரர் அப்படிங்கற ஒரு எஃபெக்ட் இருக்கும். அத வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இதே போல வந்து மிரர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா இதுல வந்து ஹரிசாண்டல் வெர்டிகல் அந்த மாதிரி இருக்கும். வெர்டிகல்னா இந்த மாதிரி தலைகீழ போகும். ஹரிசாண்டல்னா நமக்கு வந்து ஹரிசாண்டல் தான் வேணும். ஓகேங்களா? சோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா ஆல்பா அப்படினு இருக்குதுல, சோ அந்த ஆல்பால பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஆல்பால பாத்தீங்கன்னா 100 இருக்குதுல, சோ நெக்ஸ்ட் கீ ஃப்ரேம் பாத்தீங்கன்னா அதோட வேல்யூவை இதே போல என்ன பண்ணீங்கன்னா 0 ஆக்கிடுங்க. ஓகே, சோ அகைன் பாத்தீங்கன்னா 100 ஆக்குங்க. சோ அகைன் 0. ஓகேங்களா? அகைன் 100, அகைன் 0. ஓகே ஓகே गाइस இப்போ பாத்தீங்கனாலே தெரியும். ஜஸ்ட் உங்களுக்கு நான் அப்படியே உங்களுக்கு காட்றேன் பாருங்க. உங்களுக்கு வந்து அந்த ஒரு மிரர் எஃபெக்ட் வந்து சூப்பராவே கிடைச்சிருக்கும். சோ பட் நம்ம என்ன ப்ரிவியூல பாத்தீங்கன்னா ஒரு Black and White எஃபெக்ட் அதுல வந்து ஆட் பண்ணிருப்போம். சோ என்ன பண்ணீங்கன்னா அதுக்கு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, அதுல கலர் அண்ட் லைட் போங்க. அதுல போனீங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் அப்படினு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அத வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சோ லைக் இதே போல ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா சேச்சுரேஷன் இருக்குதுல, ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. சோ வச்சிட்டு என்ன பண்ணீங்கன்னா செகண்ட் கீ ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா -100 ஆக்கிருங்க. ஓகே, சோ அதே போல பாத்தீங்கன்னா Black and White ஆயிரும். சோ அடுத்த கீ ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா +0 அந்த லெவலுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. சோ அகைன் -100. சோ அகைன் பாத்தீங்கன்னா +0. சோ இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா லைக் ஒரு Black and Whiteல இருந்து ஒரு கலர்ஃபுல் போட்டோ வந்து அந்த நீங்க ஃபிளிப் ஆகும்ல, தட் மிரர் எஃபெக்ட் வந்து ஆகும்போது பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ அதுக்காண்டி தான் இது வந்து மேக் பண்ணோம். ஜஸ்ட் இதே போல வந்து மேக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டினாலே தெரியும். உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு மிரர் எஃபெக்ட் கிடைச்சிச்சு. அந்த மிரர் எஃபெக்ட்டோட சேர்த்து பாத்தீங்கன்னா அந்த Black and White எஃபெக்ட் சூப்பராக வந்து மேட்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ லைக் என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த எஃபெக்ட்ஸ் வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணி அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாகவே இந்த வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ரொம்பவே சிம்பிளான எஃபெக்ட் தான், பட் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். Efx எடிட்டிங்லாம் இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு. ஸோ கைஸ் இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மாறி எடிட்டிங் வீடியோ வந்து இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அப்படியே ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவோட ஃபுல் டுட்டோரியல். அதாவது உங்களுக்கு இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற சிசியில் இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்க வந்து ஒவ்வொரு டிரான்சிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து அது ஓகே இவ்வளோ பேருக்கு அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ வந்து நான் வந்து டுட்டோரியல் மேக் பண்ணவும் எனக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ எதனால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இன்னொன்று முக்கியமானது, நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமை ஜாயின் பண்ணாட்டி
டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட்ஸ் கேளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது மெட்டீரியல்ஸ் கொடுக்கணும், இல்லைனா நான் யூஸ் பண்ணுற இமேஜஸ் வேணும் அப்படின்னாலும் அதில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு, இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறது செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ கைஸ், அவ்வளோதான். இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது டாடா பாய், see you.